சார் கேம்ஸ் பே அப்படின்னு கேள்விப்படும் போது இப்போ ஜிபே, ஃபோன்பே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படியா சார்? கேம்ஸ் பேனா என்ன? கேம்ஸ் பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கூகுள் பே, ஃபோன்பே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் B2C அப்படின்னு சொல்லுவோம். சரி சார். B2Cனா ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு கஸ்டமர் பிஸ்னஸ் டு கஸ்டமர். பிஸ்னஸ் டு கஸ்டமர். அது வந்து B2C. அதில் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கேம்ஸ் பே மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் அண்ட் ப்ராசஸிங். ஒன்று வந்து டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். நாங்கள் வந்து ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணுவோம். பேங்க்கோட ஒர்க் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பாலிசி வாங்குற ஆள்கிட்ட கஸ்டமர்கிட்ட எப்படி கலெக்ட் பண்ணுறது, அந்த இதெல்லாம் செக்யூராக கலெக்ட் பண்ணணும். ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்னா எஸ்ஐபி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ் சார். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா மாதம் மாதம் நீங்கள் வந்து 1000 ரூபாய் போடணும். அது வந்து ஒரு எஸ்ஐபி வந்து செட் பண்ணணும். அதில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து B2B2C அப்படிதான் எங்களோட டெஃபினேஷன் இருக்கும். ஓகே. ஆனால் அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து ஒரு டைரக்டாக ஒரு கஸ்டமருக்கு, ஒரு இன்வெஸ்டருக்கு, பாலிசி ஹோல்டருக்கு, ஒரு பாரோவருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் எங்களோட சொல்யூஷன், எங்களோட சர்வீஸ் எல்லாம் இது பண்ணுவோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து என்டர்பிரைசஸோட பண்ணுறோம். இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எங்களுக்கும் ஜிபேக்கும். இன்சிடென்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிபே இல்லாட்டி ஃபோன்பே அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம்.